குபேரனை வணங்கினால் குபேர வாழ்க்கை அமையும். குபேரன் இலங்கைக்கு அதிபதியா இருந்தாரு. குபேரன் யாருன்னா ராவனின் அண்ணன். குபேரன் நல்ல வசதியோடு இலங்கையில் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறாரே என்ற எண்ணத்தில் ராவணன் குபேரனை போருக்கு அழைத்தார். போரில் குபேரனை வீழ்த்தி ராவணன் குபேரனை நாட்டை விட்டு வெளியேற்றினார். எல்லாம் என்னை விட்டு போய்விட்டதே என்ற வருத்தத்தில் குபேரன் சிவபெருமானை நினைத்து தவம் செய்தாரு. ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் குபேரன் முன் காட்சி கொடுத்தாங்க. சிவபெருமானையும் பார்வதி தேவியும் கண்ட குபேரன் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாரு. தாயும் மாணவர் அல்லவா சிவபெருமான். குபேரனுக்கு என்ன தேவை என்று தெரிந்து கொண்டு, குபேரா, நீ ஸ்ரீ மகாலட்சுமியின் செல்வத்திற்கு அதிபதியாக இரு, மகாலட்சுமி செல்வத்தை காவல் காக்க வேண்டும் என்று கூறினார் சிவபெருமான். உன்னுடைய திசை வடக்கு திசை. வடக்கு திசையை பார்த்து யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு குபேர வாழ்க்கை அமையும் என்று ஆசி வழங்கினார் சிவபெருமான். வடக்கு திசையில் குபேரன் படத்தை வைத்து வணங்குங்கள், நிச்சயம் உங்களுக்கு குபேர வாழ்க்கை அமையும்.